அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் மிக்க நன்றி. கந்த சஷ்டி முடிஞ்சு மறுநாள் முருகப்பெருமானோட திருக்கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்க கண்டிப்பாக அந்த திருக்கல்யாணத்தை பாருங்கள். கூடவே கோயிலுக்கு மங்கள பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க. மஞ்சள், குங்குமம், பன்னீர், மாலை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு முருகப்பெருமானோட திருக்கல்யாணத்தையும் கையோடு பார்த்துட்டு அவர்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது அடுத்த வருடம் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். கண்டிப்பாக திருக்கல்யாணத்துக்கு, முருகரோட திருக்கல்யாணத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் முருகப்பெருமானோட திருக்கல்யாணத்துக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க, மாலை வாங்கி கொடுங்க. கூடவே சேர்ந்து ஏதாவது ஸ்வீட்டும் வாங்கி கொடுங்க. கொடுத்துட்டு கோயிலில் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே இருக்க பக்தர்களுக்கு அது எல்லாத்தையும் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்கும்போது எனக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஆனால் அதே ஒரே பர்பஸாக கொடுக்காதீங்க. அவருக்கு கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் கொடுங்க. நம்மளோட எண்ணங்கள் நல்லா இருந்தால் அதற்கு உண்டான பலன் தானாகவே நம்மளை தேடி வரும். திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பாக இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் செய்யுங்க. அடுத்த வருடத்திற்குள்ளே உங்களுக்கும் திருமணம் முடிஞ்சு தம்பதியராக அடுத்த வருஷம் திருக்கல்யாணத்திற்கு முருகனை போய் பாருங்கள். நன்றி.